ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் தீவிரன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், உருளைக்கிழங்கு 3, பெரிய வெங்காயம் 3, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனோட நம்ம ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சிடலாம். நான் 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது ஒரு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சாதான் உங்களுக்கு மாவுக்குள்ளே வச்சு தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நம்ம குட்டி குட்டி பாலாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஆலு பரோட்டாக்கு எப்படி மாவு தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி அதில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு உருண்டையை உள்ளே வச்சு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மாவு தேய்க்கும் போதே கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம மறுபடியும் தேய்க்கும் போது வெளியே வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு மெதுவாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக தேய்ங்க. அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உருளைக்கிழங்குலாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். தவாவில் எண்ணெய் தடவி மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்பாத்தி திருப்புற மாதிரி உடனே திருப்பிட வேண்டாம். ஒரு 30 செகண்ட் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா எப்படி உப்பி அழகாக வருது பாருங்கள். இப்போது ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆலு பரோட்டாவில் ஃபைபர், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கனால நம்ம மார்னிங்க்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கலாம். வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு இது நேச்சுரலாகவே நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். இது நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா யூஸ் பண்ணிக்கலாம், ராகி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் தீவிரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.